நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் 2 டைம் பார்க்கலாம், பார்க்கலாம். பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா ஆ. இருக்கு. படம் உண்மையிலேயே அருமையான படம். அதாவது பின்காலத்துல இருந்தாலும் அந்த பின்காலத்தினுடைய கதையை எடுத்து காட்டுறாங்க. இந்த நாடு எப்படி வந்தது, இந்த அரசாங்கம் எப்படி வந்தது, இன்னைக்கு எப்படி வந்துகிட்டு இருக்கு, இதுக்கு முன்ன இருந்த அரசாங்கம் எப்படி இருக்கு, இப்போ வந்ததை எடுத்து காட்டல, இதுக்கு முன்ன வந்ததான் எடுத்து காட்டுறாங்க. இப்போ வந்தது இந்த டைரக்டர் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு எடுத்து காட்டணும். இப்போ இந்த அரசாங்கமோ இன்னும் வருங்காலத்துல திப்பு சுல்தான் காலத்துக்கு பின்னால நடந்ததை எடுத்து காட்டணும். இந்த படம் உண்மையிலேயே அருமையான படம். எல்லாருமே வந்து பார்க்கணும். இதை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இந்த படத்தை வந்து பார்க்கக்கூடாத மற்றவங்களெல்லாம் சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. இந்த படம் மிக அருமையான படம். குழந்தைகள் குடும்பத்தோட வந்து எல்லாமே பார்க்கலாம். குழந்தைங்க பார்க்கக்கூடிய நல்ல சிறப்பான படம். ஒரு நல்ல வரலாறு படம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதத்தின் கலாச்சாரத்தை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு தலை சிறந்த காவியம்னு சொல்லலாம் இது. ஏன்னா இந்து தர்மமும் இந்து தெய்வங்களும் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டது என்பதை இந்துக்கள் உணர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த படம் அருமையா பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இயக்குனரோட ஜாதியை மையப்படுத்தி இந்த படத்தை வந்து ஒரு ஜாதி படமா மக்கள் மத்தியில சாயம் பூசினாங்க. ஆனா எல்லளவும் அந்த ஜாதிக்காக மட்டுமல்ல, இந்து தர்மமும் இந்து தெய்வங்களும் மக்களிடையே செல்ல வேண்டும். எவ்வாறு இந்துக்களும் இந்து தெய்வங்களும் அந்நிய சக்திகளால் எப்படியெல்லாம் மக்களிடையே துன்புறுத்தி மத மாற்றம் செய்யப்பட்டது என்பதை தோலுறுத்தி காட்டுகின்ற ஒரு காவியமாகத்தான் இந்த படம் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக மோகன்ஜி என் குழுக்கு பாராட்டுகளையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதிய அந்த சாயத்தை விட்டு அனைத்து தரப்பு மக்களும் வந்து இந்த படத்தை கண்டுகளித்து இந்த பாரத தேசத்தை இந்து தர்மத்தை நிலைநாட்ட இந்து தெய்வங்களை பாதுகாக்க வேண்டிய படம். அனைவரும் வந்து கண்டுகளிக்க வேண்டுமே கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன அப்படின்னா, நம்ம பாரதம் வந்து எல்லா மதத்தையும் உட்பட்டதுதான். ஆனா முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுக்குள்ள முஸ்லிம்கள் எப்படி வந்தாங்க, நம்மளை எப்படி முதுகுல குத்தி உள்ள வந்தாங்க. நம்ம இப்ப ஒவ்வொருத்தரும் தோழதான் இருக்கும், நம்ம எல்லா நண்பர்களா இருக்கும், அது ரெண்டாவது விஷயம். ஆனா நம்மளுக்கு இப்பயும் பின்னாடி இருந்து என்ன வேலை செய்யறாங்க, நம்மளுக்கு முன்னாடியே என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவா காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஹிந்துக்களும் கண்டிப்பா நிச்சயமா தவறாம பார்க்க வேண்டிய விஷயம். எல்லாருமே நம்ம அண்ணன் தம்பிங்கள்லாம் பழகணும், அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் முதல் விஷயம் நம்மளுக்கு அவங்க எப்படி பண்ணாங்க, நம்மளுக்கு முன்னாடி எப்படி வந்தாங்க, நம்மளை ஏன் இப்படி இது பண்ணாங்க, இன்னி வரைக்கும் நம்மள எப்படி நம்மள ஆட்சி பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம பிரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு நம்ம அரசாங்கமும் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் செய்யாம இல்லை, எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனா அவங்க வந்து நம்மளோட இடத்துல, நம்ம இந்திய நாட்டுல நம்ம மாத இடத்துல வந்துட்டு அவங்க வந்து ஆட்சி செய்யறாங்க. அதை வந்து எப்படி தடுக்கணும், அதை வந்து அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு தெல்ல தெளிவா எல்லா விஷயமே சொல்லியிருக்காங்க. வரலாற்று படம் சார். நல்ல சிறப்பான அருமையான படம். நான் படம் பார்த்து 25 வருஷம் ஆகுது சார். ஆனால் இதான் 25 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் தேட்டருக்கு வந்திருக்கேன். மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்றை, உண்மையான வரலாற்றை மிக அருமையாக எடுத்திருக்கார் மோகன்ஜி. அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டிய படம். ஆனால் மோகன்ஜியை எடுத்தால் ஜாதிய படம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே வேறு டைரக்டர்லாம் எடுத்தால் அதை ரசித்து பார்க்குறாங்க, நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு வரலாற்று படத்துக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்கணும். ஆனால் அது கொடுக்கலங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமான விஷயம் சார். அருமையான படம். இந்துக்கள் ஒற்றுமைக்கு இந்த படம் ஒரு உதாரணம். நாளுக்கு அப்புறம் ஒரு சரித்திர படம் பார்த்தேன்னா சந்தோஷமா இருக்கு. சத்திரிய வம்சம்னாக்கா என்னன்னு இந்த படத்துல காமிச்சிருக்குது. சூப்பரான படம். ஆங்கில வார்த்தை தொல்லை இல்லை, கிளாமர் தொல்லை இல்லை, குடும்பத்தோட சந்தோஷமா வந்து பார்த்துட்டு போகலாம். புதுமுகம் போட்டுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் புதுசாக ட்ரை பண்ணிடுறாங்க. படம் சூப்பராக நல்லா இருக்கு பாருங்க. ஃபேமிலியோட குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். சூப்பர். வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறுகள் மக்களுக்கு உணர்த்தும் வண்ணம் படம் மிக சிறப்பாக இருந்தது. நல்ல படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருக்குது, மியூசிக் அட்டகாசமா இருக்குது. அதாவது வந்து இளைஞர்கள்லாம் பார்க்க வேண்டியது. எப்படி வந்து ஒரு சமூகத்தினர் இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியறதை விட படிக்கிற பிள்ளைங்க வந்து பார்த்துச்சுன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கிற அப்படியே நம்ம துக்ளக் காட்சியெல்லாம் எப்படி இருந்தது, அந்த காலத்தில் ஜிஸ்யா வரி இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் ரீகலெக்ட் பண்ணும்போது இப்படியெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து வாழ்ந்துருக்குறாங்க, பெண்கள்லாம் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. இது வேணும்னு கற்பனைலாம் இல்லை, உண்மையாக நடந்தது இருக்குது. அப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி இல்லாமல் ஒரு வரலாற்று சிற்பமாக எப்படி பொன்னியின் செல்வன், இது இந்தியன் 2 இது மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அதுக்கு இணையாக இருக்குது இந்த படம். மியூசிக் செம்மையாக இருக்குது.
அவர் யார் இந்த ரிச்சார்டுங்கிறவரா? அவர் செமையா நடிச்சிருக்கிறாரு. நட்டி நடராஜன் அவர் வல்லால மகாராஜரா வர்றாரு. அவரும் செம சூப்பராக நடிச்சிருக்காரு. மியூசிக் செம சூப்பர். டான்ஸு மியூசிக் எல்லாமே இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா வந்து ஒரு சரித்திரம். இந்த சரித்திரத்தை வந்து மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓ இப்படிதான் நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க, கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க, பெண்கள்லாம் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதாவது சமுதாயத்தில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ இந்த மதத்தை தான் நீ பண்ணணும், இவ்வளோ வரி கட்டணும் அப்படிலாம் இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. இதை வந்து பாடத்தில் பார்க்குறத விட படிக்கிறத விட நேரில் வந்து இளைஞர்கள் வந்து பார்க்கணும். மெயினாக இது உண்மை அப்படின்னு எல்லாரும் பார்க்கலாம். இளைஞர்கள் பார்த்தாங்கன்னாக்கா இது உண்மையாட்டிருக்குதுன்னு பாடத்தில் சரித்திர பாடத்தில் வந்ததெல்லாம் இதில் நடந்திருக்குது அப்படின்னு சான்றுகளோடு கொடுத்துருக்குறாங்க. வல்லால மகாராஜாங்கிறவர் வந்து ஒரு சிலைக்காக மட்டும் ஒரு உயிரை விடல. மக்கள் வந்து இந்த மதத்தை தான் தழுவணும் இப்படிலாம் அவர் சொல்லலை. ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதை தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க மெயினாக. நீங்கள் வந்து இந்த கடவுளை கும்பிடுங்க, இல்லைன்னா ஜிஸ்யா வரியை கட்டுங்க, மக்களை இழிவுபடுத்துறது, பெண்களை இழிவுபடுத்துறது, இது மாதிரி தான் கொண்டு வந்துருக்குறாங்க. மற்றபடி வந்து செம சூப்பராக இருக்குது படம். மியூசிக் அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. இளைஞர்கள் அவங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம் அது. எல்லாருமே பார்க்கணும். பார்த்து ஆதரவு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் இருக்குது. தெரிஞ்சுக்கணும், அதை ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப சூப்பருங்க. இந்த மாதிரி படம் வந்து அந்த காலத்தில் நடந்த கதை தான் இப்போ எடுத்திருக்கிறாங்க. பல பேருக்கு இந்த உண்மை யாருக்குமே தெரியாது. நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. இது வந்து எல்லாத்துக்குமே இது போய் சேரணும். எல்லாருமே நம்மலாம் எப்படி கஷ்டப்பட்டு இந்த இந்தியா நம்ம வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறது எல்லாத்துக்குமே புரிய வைக்கணும். அதுதான் என்னோட இது. 700 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த இது 700 ஆண்டுகள் முன்னே நடந்தது ஓகே. இப்போ நம்ம சுதந்திரத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதுவுமே இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது. எல்லாரும் இன்னைக்கு வந்து சுகவாசியாக வாழ்ந்தாச்சு. கஷ்டங்கிறது யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கெல்லாம் புரியணும் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கங்கிறது.